நம்ம ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே கதை தான் எங்கள் வீட்லேயும். காலையில் பிள்ளைங்களுக்கு இட்லி சாம்பார்லாம் வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் சத்து மாவுலாம் வறுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் சரி அதை வறுக்கும்போது பிள்ளைங்கள பக்கத்தில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெயிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். பெயிண்ட் என்னவோ நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க மும்முரமாக. நானும் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சத்து மாவுலாம் ஒரு வழியாக எல்லாத்தையுமே வறுத்து நீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தா இந்த இடம் இப்படி தான் இருந்துச்சு. எல்லா வீட்லேயும் இப்படி தான். சத்து மாவு நான் வறுத்து வச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங்காக ஹஸ்பண்ட் அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களே பேக்கெட் போட்டும் வச்சுருவாங்க. இன்றைக்கி ஏபிசி மால்ட் வேறு ஒரு 2.5 கிலோ ஆர்டர் வந்துச்சு. ஆனால் என்னால் ஒரு 1.5 கிலோ தான் செய்ய முடிஞ்சுது. நைட்டு உட்காந்து மறுபடியும் பேலன்ஸ் உள்ளதை செய்யணும். இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. இன்றைக்கி கொரியர் போட வேண்டியதெல்லாம் ஒரு வழியாக கொரியர் போட்டு முடிச்சிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.